ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு தி சேனல் அஜித் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஷாப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனியனுக்கு வந்துட்டு விளையாடுறதுக்கான க்ளே இந்த மாதிரி ஏதாவது சில பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே மக்கா மார்க்கெட்டுன்னு இருக்கு. அங்கே போகலான்னு இருக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஜெர்மன் காக்ரோச் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து போரிக் ஆசிட் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம வைப்போம். அந்த ஜெர்மன் காக்ரோச் கம்மியாகிறதுக்காக அதுவும் வாங்கிட்டு வர போகிறோம், போரிக் பவுடர் ஆசிட். அடுத்து இங்கே புதுசாக யூஏ டிரைவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபைன்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். அப்படியே நம்ம ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலும் இங்கே வந்து ஃபைன்ஸ்லாம் எவ்வளோ போடுறாங்க, ப்ராப்பராக வண்டி ஓட்டலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் வ்ளாகில் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், நேரில் உட்காந்து இன்ஃபர்மேஷனாக பேசலைன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுனா உங்களுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், போர் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் எனக்கும் வந்துட்டு உட்காந்து பேசுறதும் ஒரு போரிங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் பேசி போடுறேன். பட் நம்ம வீடியோவில் விளாகாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நீங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. வேறு ஏதாவது வீடியோவில் சேஞ்ச் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் ப்ரோ, இல்லை இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குங்கன்னு சொல்லிட்டு பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தாங்க மக்கா மார்க்கெட். மக்கா மார்க்கெட்டுன்றது வந்து கடை பேர். நம்ம வீட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. ஒரு 500 மீட்டர்லேயே வந்து இந்த கடை இருக்குது. இங்கே வந்து இந்த சைனா ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இனியனுக்கான விளையாட்டு பொருள், மற்ற ஏதாவது வீட்டுக்கு டெக்கரேஷனான பொருள், இல்லை தேவையான இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா இங்கே தான் வந்து நாங்கள் வாங்குவோம். சரி, இனியனுக்கு வந்து வாட்டர் பாட்டிலு ப்ளஸ் வந்து விளையாடுறதுக்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் மெயினாகவே. ஏன்னா டிவி, மொபைல் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு க்ளே இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே வந்து காருக்கும் சில ஐட்டம் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்தோம். மெயினாக வந்துட்டு இந்த காக்ரோச்சுக்கான போரிக் ஆசிட் பவுடர் தான் வாங்கலாம்னு வந்தோம். இந்த போரிக் ஆசிட் பவுடர் வாங்கி அதுலேருந்து 1 ஸ்பூன் வந்து நம்ம கோதுமை மாவு போட்டோன்னா 3 ஸ்பூன் வந்துட்டு போரிக் ஆசிடை போட்டு கொஞ்சம் மில்க் மிக்ஸ் பண்ணி பவுடர் சுகரை மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எங்கெங்கெல்லாம் காக்ரோச் இருக்கோ அங்கெல்லாம் வச்சோன்னா அந்த காக்ரோச் இருக்கிறது வந்து கம்மியாகும். நான் இது அந்த காக்ரோச் இந்த துபாயில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். இங்கே இந்த ஜெர்மன் காக்ரோச் வந்துட்டு அழிக்கவே முடியாது, ரொம்ப வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை விட வந்து இந்த போரிக் ஆசிட் பவுடர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது கம்மியாகிறதுக்கு. மற்றபடி ஸ்ப்ரே இதெல்லாம் அடித்தாலும் இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து 100 கிராம் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு டைம் பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணேன். அது வந்து ஒரு 3 to 4 மந்த் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணேன். இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இங்க பெஸ்ட் கண்ட்ரோல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு கால் பண்ணோம்னா, அவங்க வந்து எவ்வளோ இடமோ அதுக்கேத்த மாரி சார்ஜ் பண்ணுவாங்க, நம்ம வீடு சைஸ் பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ப்ரே மாரி கொண்டு வருவாங்க. ஸ்ப்ரே கொண்டு வந்துட்டு எல்லா இடத்துலயும் அடிச்சுருவாங்க. அந்த நேரத்திலேயே வந்து எல்லாமே வந்து செத்து போயிடும். காக்ரோச் எல்லாமே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஜெல் வைப்பாங்க. அந்தந்த கார்னர்ல அவங்க வந்து பர்ட்டிகுலரா அந்த ஜெல் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அந்த ஜெல் வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வராது. பட் ஆனா அதுக்கப்புறமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஃபுல்லாவே செத்துரும். இருந்தாலும் வந்து எப்படி தான் வருதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு, இந்த மாரி அந்த போரிக் ஆசிட் எடுத்துட்டு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம், அந்த காக்ரோச் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நீங்க இப்போ தான் துபாயில புதுசா லைசென்ஸ் எடுத்து கார் வாங்க போறீங்கன்னா, ப்ராப்பரா டிரைவ் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் விட்டு கரெக்ட்டா டிரைவ் பண்ணுங்க. ஸ்பீட் லிமிட்ட ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்ணுங்க. லேன் சேஞ்ச் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் விட்டு ப்ராப்பரா வந்துட்டு லேன் சேஞ்ச் பண்ணுங்க. இதில வந்து கேமரா ஃபைன் பண்றது வந்துட்டு நீங்க ஓவர் ஸ்பீட் போனீங்கன்னா கேமரா ஃபைன் பண்ணிடும். அ இருக்கிற அந்த ரோட்ல இருக்கிற ஸ்பீட் லிமிட்டோட நீங்க அதிகமா போனீங்கன்னா கேமராலேருந்து ஃபிளாஷ் அடிக்கும். அதுலேருந்து டைரக்ட்டா உங்களுக்கு ஃபைன் விழுந்துரும். இதுவே நீங்க டிஸ்டன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, லேன் ப்ராப்பரா வந்துட்டு சேஞ்ச் பண்ணல, இண்டிகேட்டர் ப்ராப்பரா போடல, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா போலீஸ் உங்கள பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 7,000 கிட்ட வரும். இது வந்து ஒரு ஒரு எமிரேட் பொறுத்து வந்து ஸ்பீட் லிமிட்டுக்கான ஃபைன் வந்துட்டு இருக்கும். துபாயில ஒரு ஃபைன், அபுதாபி, ஷார்ஜா அந்த மாதிரி. எனக்கும் வந்துட்டு இங்க ஷார்ஜால வந்து ஸ்பீட் லிமிட்க்கு ஃபைன் வந்திருக்கு. நான் அங்க இருக்கிற ஸ்பீட் லிமிட்ட விட அதிகமா 30 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா போனேன். அதனால எனக்கு வந்து ஃபைன் வந்துருச்சு. இதுவே நீங்க வந்து அபுதாபில இருக்கீங்கன்னா, இப்போ ஒரு 80 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா, அத விட ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போனாலே அங்க வந்து ஃபைன் வந்துரும். என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ராப்பரா வந்து ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணாதனால, ரெகுலரா அவனுக்கு ஃபைன் விழ ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நேரத்தில 3 தடவ ஒரே நேரத்தில
3 ஃபைன் வந்துருச்சு. 3 கேமரா கன்டினியூஸா 5 மினிட்ஸ்க்கு அடுத்தடுத்து 300 கிராம்ஸ், 300 கிராம்ஸ், 300 கிராம்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கவனக்குறைவா வண்டி ஓட்டுனோம்னா, நம்மளுக்கு ஃபைன் அதிகமா விழறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு ஸ்பீட் லிமிட் மட்டும் இல்லாம, லேன் சேஞ்ச் பண்றது, டிஸ்டன்ஸ் ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணாதது, பார்க்கிங் வந்து போட்டுட்டு பார்க்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ண மறந்துடுறது. இந்த மாரின்னு சொல்லிட்டு அவன் 2000 கிராம்ஸ்லேருந்து 2500 கிராம்ஸ் வரைக்கும் ஃபைன் வாங்கிட்டான். அதுவும் வந்து கார் வாங்கி வெறும் ஒரு 3 மாசத்திலேயே. ஸோ இந்த மாதிரி நம்ப தேவையில்லாம அந்த காச செலவாகும். இங்க அதுவும் துபாய்ல இந்த மாதிரி நமக்கு காசு தேவையில்லாத செலவாகும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா, நம்ம வந்து ப்ராப்பரா அங்க இருக்கிற ரூல்ஸ ஃபாலோ பண்ணி கரெக்ட்டான ஸ்பீட் லிமிட் போனோம்னா, நம்ம இந்த மாதிரி காசு தேவையில்லாம காசு செலவாவறத தவிர்க்கலாம். எனக்கு எப்படி அவன் ஃபைன் வாங்குறது தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃபைன் வந்து நான் தான் பே பண்ணுவேன். என்ன தான் பே பண்ண சொல்லுவான் ஆன்லைன்ல. ஸோ, அதனால வந்து ஒரு ஒரு டைம் நான் செக் பண்ணும்போது, என்னென்ன ஃபைன் வாங்கியிருக்கான்னு நான் செக் பண்ணும்போது, இந்த மாதிரி அதிகமா ஃபைன் வாங்கியிருந்தான். ஸோ, அதுக்கப்புறம் நானும் அவனுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணேன். "நீ வண்டி ஓட்டும்போது ப்ராப்பரா வண்டி ஓட்டணும்னு" சொல்லிட்டு. அதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி, அவன் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். மத்த எமிரேட்லாம் விட அபுதாபில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸு. அதிகமா கேமராஸ் இருக்கும். ஏஐ கேமராஸ் முதற்கொண்டு அபுதாபில அட்வான்ஸ்டா இருக்கும். ஈவன் நம்ம மொபைல் வந்து கையில யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா, ஏஐ கேமரா மூலியமா அவங்க வந்து ஃபைன் பண்ணி, அதுக்கும் வந்து 800 கிராம்ஸ் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு 800 கிராம்ஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஏஐ கேமரா ஃபைன் போட்டிருக்கு. ஸோ நீங்க யாராவது யுஏல இருந்தீங்கன்னா, அடிக்கடி அபுதாபி போயிட்டு வரீங்க. மத்த எமிரேட்ல எங்க ஓட்டுனாலுமே ப்ராப்பரா ஸ்பீட் லிமிட்ட ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா ஓட்டுனீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி ஃபைன்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ, இன்னைக்கான விளாக்ல நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்க. வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ, இங்க பார்க்குற ட்ரெஸ் எல்லாமே நேஷனல் டேக்கு வந்திருக்க ட்ரெஸ்ஸு, நேஷனல் டேக்கு வந்த பொருளு. டிசம்பர்லங்க நேஷனல் டே வர்றதுனால, அந்த ஃபிளாக் வச்ச ட்ரெஸ்ஸு, மத்த ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ்க்கு அஜித் துபாய் விளாக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க.